ஃப்ரெண்ட்ஸ் ஒற்றையெல்லாம் அடித்து முடிஞ்சோடனே பெட்ஷீட்டு துணியெல்லாம் துவைச்சிடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி பக்கெட்டில் எடுத்து கொண்டு காய போட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2வது துணியெல்லாம் துவைச்சிட்டு வரும்போது என்னோடய வீட்டால் வந்துட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த துணியை கொண்டு காய போட்டுருவீங்களான்னு கேட்டேன். சரி தானே கொண்டு காய போடுறேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி படபடான்னு வீடு துடைப்போம் அப்படி சொல்லிட்டு வீடு துடைச்சேன். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் லிக்விடு வச்சு முதல்ல நல்லா நீட்டாக துடைச்சி எடுப்பேன். அதுக்கப்புறம் 2வது வெறும் தண்ணி வச்சு மட்டும்தான் துடைப்பேன். அப்போ தான் வீடு நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். இல்லைனா ஏதாச்சும் நம்ம லிக்விடெல்லாம் வச்சு முதல்ல துடைச்சோம்னா அந்த அழுக்கெல்லாம் அதிலே வந்துடும். 2வது நல்லா தண்ணி வச்சு நீட்டாக துடைச்சி எடுத்துட்டோம்னா வீடு சூப்பராகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி வீடை பார்க்குமே அப்படி அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் வீடு நீட்டாக இருக்கேன்னு. திரும்ப குளிச்சுட்டு எல்லா கட்டிலையும் பெட்ஷீட்டெல்லாம் விரித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு தேய்க்கணுமா இருந்து விளக்கெல்லாம் நீட்டாக தேய்ச்சிடலாம் சொல்லி ஃபஸ்ட்டு விம்ஜெல்லை விட்டு தேய்ப்பேன். அதுக்கப்புறம் பீதாம்பரி பொடி போட்டுட்டு இந்த கை வச்சு இப்படியே தேய்ச்சேன்னா விளக்கு சூப்பராக நீட்டாக பளபளன்னு வெளுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு. இனி சாப்பிட்டுட்டு தூங்கணும். எல்லாருக்கும் குட் நைட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.